டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். பெண்கள் நிறைய பேருக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இதுல டவுட் நிறைய இருக்கும். டவுட் மட்டும் இல்லாம ஒரு பயம், சந்தேகத்தோடு கலந்த ஒரு பயம் நிறைய பெண்களுக்கு இருக்கு. சாதாரணமாக பெண்களுக்கு பிரஸ்ட்ல வரக்கூடிய கட்டிகள், மார்பக கட்டிகள் எல்லாமே எதனால ஏற்படுது? எல்லா கட்டிகளும் ஆபத்தை தரக்கூடிய மாதிரி கட்டிகளா? இதை சரி செய்ய முடியுமா? இதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, இதற்கான மூலிகை மருந்துகள், இல்ல இதை குணப்படுத்த முடியாத கட்டிகள் எது, எல்லாமே இந்த பதிவுல பார்க்கலாம். ஏன்னா நிறைய பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க. பிரெக்னன்சி டைம்ல ஒரு சிலருக்கு பிரஸ்ட்ல சின்ன சின்னதா லம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். கைகளை தொட்டு பார்க்கும்போது கைகளை விசிபிளா தெரியற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் பிரஸ்ட் ஃபீடிங் அப்போ ஒரு சிலருக்கு நார்மலா அது டிஸப்பியர் ஆயிடும், மறைஞ்சிடும். ஆனா ஒரு சிலருக்கு அது அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த மெனோபாஸ் டைம்ல தான் ஒரு 40 வயதை கடந்த பெண்களுக்கு இந்த பிரச்சனை நிறையவே இருக்குங்க. அதிகமான மார்பகங்களை சின்ன சின்ன கட்டிகள், அது வலி ஏற்படும். இதுல ஒரு சிலருக்கு என்னன்னா அது பயாப்சி டெஸ்ட் வேற எடுத்து பார்த்திருப்பாங்க. அது பயாப்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட எனக்கு பெயின் அவ்வளவா இல்லைங்க, இந்த டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ஒரு 6 மாதமாக அவ்வளோ பெயின்ல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் பிரஸ்ட்ல ஏற்படக்கூடிய லம்ஸ். இதுல முக்கியமா பார்த்தோம்னா ஃபைப்ரோ அடினோமாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கட்டி எல்லாமே நார்மலா நிறைய பெண்களுக்கு இப்ப நம்ம பாக்குறோம். 30 வயதிலோ 40 வயதிலோ மெனோபாஸ் டைம்லயோ நிறைய பெண்களுக்கு இந்த ஃபைப்ரோ அடினோமாஸ் இருக்கு. ஆனா இது பார்த்தோம்னா ஒரு லம்ஸ் தானே தவிர மார்பகங்கள்ல வரக்கூடிய ஒரு திரட்சி. அது டிஷ்யூஸா இருக்கலாம், இல்ல பால் கட்டி கொண்டு இருக்கலாம், இல்ல ஏதாவது நமக்கு இன்ஃபெக்ஷன் இருந்து லிம்ஃப்லோட் என்லார்ஜ்மெண்ட்னால வந்ததா கூட இருக்கலாம். ஆனா இது ஒரு பினைன் டியூமர் அப்படின்னு சொல்லலாம், நார்மலா வரக்கூடியது. இதனால எந்த தொந்தரவுகளும் நமக்கு இருக்காது. நம்ம தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் சாஃப்டா மூவபிளா இருந்துச்சுன்னா பயப்பட வேண்டியதில்லை. அதற்கான சிகிச்சை முறைகள் எடுத்து அந்த கட்டிகளை லம்ஸை நம்ம கரைக்க முடியும். எக்ஸ்டர்னலா வெளிப்பிரயோகமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய தைல வகைகளும் நம்ம பயன்படுத்திக்கலாம். சரி, இதை தாண்டி வேறு என்ன கட்டிகள் நமக்கு ஆபத்தை தரக்கூடியது, இதுக்காக நம்ம எப்படி நம்ம சிகிச்சை முறைகளை எடுத்துக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொதுவாக இது கேன்சர் கட்டிகளாக இருக்கும் பொழுது நம்ம மெலிக்னன்ட் கேன்சர், மெலிக்னன்ட் டியூமர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த கட்டிகளை நம்ம எப்படிங்க சரி செய்வது, எப்படி கண்டறிவது? சில நேரங்களில் இந்த ஆம்பிட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருந்து நமக்கு கட்டிகள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். வலது பக்கமோ இடது பக்கமோ இருக்க கொஞ்சம் சைஸ் நமக்கு பெரியதாக ஆரம்பிக்கும். சைஸ் பெரிதாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கட்டிகளோட அளவு அதிகரிக்க அதிகரிக்க வலியும் நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்குது. சைஸ் எந்த மாதிரி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இருக்க சைஸ் பெருசாகுதா, ரெட்னஸ் ஆகுதா, மேல் தோல் கொஞ்சம் கொஞ்சமாக குழி குழியா விழுந்த மாதிரி, ஏதோ ஊசி வச்சு குத்தன மாதிரி இருக்கா, வலி இருக்கா, நிப்பிள்ல ஏதாவது நமக்கு டிஸ்சார்ஜ் இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த மாதிரியான, ஒருவேளை ரத்த கசிவா இருக்கலாம், கொழுப்பு கசிவா இருக்கலாம், இல்ல கட்டியில் இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ், அந்த பஸ் எல்லாமே வெளியில வருதா அப்படின்றதும் நம்ம நிப்பிள் வழியா வருதான்னு செக் பண்ணிக்கணும். இதற்கு ஏற்ற மாதிரியான சிகிச்சை முறைகள் மற்றும் மூலிகை முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். இதுக்கு பேசிக்கா பார்த்தோம்னா மார்பகங்கள்ல கட்டி இருக்கும் போது அதை ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்றதுதான் இம்பார்ட்டன்ட். இதுல பேசிக்கா பார்த்தோம்னா நம்ம சொல்லக்கூடிய மருந்து வகைகளை எல்லாமே பார்த்தோம்னா மூலிகைகள். மூலிகைகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கட்டிகள் மறைய ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி நார்மலா ஒரு லம்ஸா இருந்துச்சுன்னா இந்த மெடிசன் ஒரு 20-25 நாள் எடுக்கும்போதே நல்ல மாற்றம் தெரியும். பட் இதுவே சிஏவா இருக்கு, கேன்சரா இருக்கக்கூடிய பட்சத்துல இதை ரொம்ப நம்ம கவனமா நீல் பண்ண வேண்டும். மெடிசன்ஸ் கொஞ்சம் கவனமா நம்ம பார்த்து எடுத்துக்கணும். உணவு முறைகளும் அதிக கவனமாக இருந்து நம்ம மருந்து முறைகள், உணவு முறைகளை ஃபாலோ பண்ணணும். இதுல முக்கியமா பார்த்தோம்னா லோபுலார் கார்சினோமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உள்ள இருக்கக்கூடிய லோப்ல நமக்கு உருவாகக்கூடியது. இன்னொன்னு டக்டல் கார்சினோமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பால் சுரப்பிலும் இருந்து இது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிற மாதிரி ஒரு நிலைமை இருக்கும். இந்த கேன்சர் கட்டிகளை நம்ம எப்படி கையாளலாம், இல்ல நார்மலா இருக்கக்கூடிய லம்ஸை என்ன செய்யலாம்? இதற்கு நம்ம உணவு முறைகள் ரொம்ப ரொம்ப அவசியம். இதுல மலை வேம்பாதி தைலம் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப கசப்பானது. இந்த மலை வேம்பாதி தைலம் பெண்களுக்குன்னே சிறப்பாக நம்ம தரக்கூடியது.
ஸோ யுட்ரஸ் ரிலேட்டடா ப்ராப்ளம் இருக்கு, பிசிஓடி இருக்குன்னா அதற்கான ஒரு சிறந்த மருந்து தான் இந்த மலைவேம்பாதி தைலம். இந்த மலைவேம்பாதி தைலம் வந்து இன்டர்னலா தினம்தோறும் காலையில நம்ம குடிச்சுக்கிட்டே வரணும். இது வந்து வெந்நீர்ல கலந்தோ இல்ல நீராகாரம்னா இன்னும் சிறப்புன்னு சொல்லலாம். ஸோ இந்த பழைய சாதம் தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணியை வந்து குடிக்கணும். ஸோ அந்த தண்ணியை வந்து நம்ம நீராகாரத்தோட நம்ம வந்து இந்த மலைவேம்பு தைலமும் சேர்த்து காலையில குடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நிறைய ஆற்றல் கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஆற்றல் அப்படின்னு சொல்லும்போது உடல்ல இருக்கக்கூடிய நமக்கு கேடு தரக்கூடிய விஷயங்கள், கட்டிகள், கற்கள் இது எல்லாமே நமக்கு கரைய ஆரம்பிச்சிடும். ஸோ தொடர்ந்து இந்த மலைவேம்பாதி தைலம் பயன்படுத்தலாம். வெளிப்பிரயோகமாக பயன்படுத்துவதற்கும் நிறைய தைலங்கள் இருக்கு. கொடிவேலி தைலம் அப்படின்னு சித்த மருத்துவத்துல சொல்லுவோம். இந்த கொடிவேலி தைலம் ஆரம்ப காலகட்டத்துல இருக்கக்கூடிய நார்மலா இருக்கக்கூடிய கட்டிகளுக்கும் சரி, இல்ல புற்றுநோய் கட்டிகளாக இருந்தாலும் சரி, அதை சரி செய்யறதுக்கு நமக்கு பயன்படுது. இதையுமே வந்து தொடர்ந்து நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். இதை தாண்டி சில மருந்துகள், அதுவும் முக்கியமாக தண்ணீர் வீட்டான் கிழங்கு அப்படின்னு நம்ம சொல்றோம், சதாவரி அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் வீட்டான் கிழங்கு. ஸோ இதை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதுவுமே வந்து எக்ஸ்டர்னலா பயன்படுத்திட்டு வரணும். ஸோ ஒருவேளை நமக்கு லம்ஸ் வந்து நார்மலா இல்லை அப்நார்மலான ஒரு கண்டிஷன் அப்படின்னா உணவு முறையில ஸோ கம்ப்ளீட்டா அவுட் சைட் ஃபுட்ல இருந்து எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ உணவு முறையில சேர்க்க வேண்டியது அப்படின்னா நம்ம மஞ்சள், தினந்தோறும் மஞ்சள் சேர்த்து சாப்பிடும்போது அது வந்து புற்று செல்களை அழிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தாண்டி சீந்தில், கரிசலாங்கண்ணி, தூதுவளை, முசுமுசுக்கை இந்த மாதிரியான கீரை வகைகளும் நமக்கு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த கட்டிகளை குறைப்பதற்காக பயன்படுது. ஆரம்ப காலகட்டத்திலே இது வந்து நம்ம 6 மாதத்துக்கு ஒரு முறை பெண்கள் சுயமாக பரிசோதனை செய்து ஒருவேளை கட்டிகள் இருந்தால் அது எந்த மாதிரி என்ற சிகிச்சையை வந்து உடனடியாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ இந்த பதிவில் மார்பக கட்டி மற்றும் மார்பக புற்றுநோய் அது வந்து எந்த மருத்துவம் மூலிகைகளை எடுக்கலாம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.